வணக்கம். வதோதராவில் வரலாற்று சாதனை. சச்சினை முந்திய விராட் 650 சிக்சர்களுடன் ரோஹித் முதலிடம். விளையாட்டு செய்திகள். கிரிக்கெட் ரெக்கார்ட் ஸ்பெஷல். வணக்கம். வதோதராவின் பிசிஏ மைதானத்தில் இன்று புதிய வரலாறு எழுதப்பட்டுள்ளது. சர்வதேச கிரிக்கெட்டில் அதிவேகமாக 28,000 ரன்களை கடந்த வீரர் என்ற சச்சின் டெண்டுல்கரின் சாதனையை விராட் கோலி முறியடித்துள்ளார். அதேபோல் சர்வதேச கிரிக்கெட்டில் 650 சிக்சர்களை விளாசிய உலகின் முதல் வீரர் என்ற பெருமையை ரோஹித் சர்மா பெற்றுள்ளார். இது குறித்த கூடுதல் விவரங்களை பார்ப்போம். 1. விராட் கோலி அதிவேக 28,000 ரன்கள். 301 ரன்கள் என்ற இலக்கை நோக்கி இந்தியா விளையாடியபோது விராட் கோலி தனது 25வது ரன்னை எடுத்தபோது இந்த மைல்கல்லை எட்டினார். சாதனை விபரம். விராட் கோலி 624 இன்னிங்ஸ்கள் புதிய உலக சாதனை. சச்சின் டெண்டுல்கர் 644 இன்னிங்ஸ்கள். குமார் சங்கக்காரா 666 இன்னிங்ஸ்கள். இன்றைய ஆட்டம். கோலி 93 ரன்கள் எடுத்து சதத்தை மயிரிழையில் தவறவிட்டார். இருப்பினும் அவர் சங்கக்காராவை முந்தி சர்வதேச கிரிக்கெட்டில் அதிக ரன்கள் குவித்தவர்கள் பட்டியலில் 2வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். 2. ரோஹித் சர்மா 650 சிக்சர் நாயகன். இந்திய அணியின் தொடக்க வீரராக களமிறங்கிய ரோஹித் சர்மா கைல் ஜேமிசன் வீசிய 7வது ஓவரில் தனது 650வது சர்வதேச சிக்சரை விளாசினார். சாதனை பட்டியல். அதிக சிக்சர்கள். ரோஹித் சர்மா இந்தியா 650 சிக்சர்கள். கிறிஸ் கெயில் மேற்கிந்திய தீவுகள் 553 சிக்சர்கள். ஷாஹித் அஃப்ரிதி பாகிஸ்தான் 476 சிக்சர்கள். மற்றொரு சாதனை. ஒருநாள் போட்டிகளில் தொடக்க வீரராக அதிக சிக்சர்கள் அடித்த கிறிஸ் கெயிலின் 328 சாதனையையும் ரோஹித் இன்று முறியடித்தார். இன்றைய போட்டி நிலவரம். INDVS NZ முதல் ODI. நியூசிலாந்து 300/8 50 ஓவர்களில் டேரில் மிச்சல் 84 ரன்கள் எடுத்து அசத்தினார். இந்தியா 345 ரன்கள் இலக்கை நோக்கியாடிய இந்தியா 42 ஓவர்களில் 245/5 என தடுமாறி வருகிறது. கோலியின் ஆட்டமிழப்பிற்கு பிறகு மிடில் ஆர்டரில் சரிவு ஏற்பட்டுள்ளது. சர்வதேச ரன் வேட்டை. டாப் 3. வீரர், நாடு, ரன்கள், இன்னிங்ஸ். சச்சின் டெண்டுல்கர் இந்தியா 34,357 782 இன்னிங்ஸ். விராட் கோலி இந்தியா 28,068 + 624 624 இன்னிங்ஸ். குமார் சங்கக்காரா இலங்கை 28,016 666 இன்னிங்ஸ்கள். இன்றைய செய்தி. இந்தியாவின் இரு துருவங்களான ரோஹித்தும் கோலியும் ஒரே நாளில் இத்தகைய சாதனைகளை படைத்திருப்பது ரசிகர்களுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சியை அளித்துள்ளது.